ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பார்ட்டியில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜியா அந்த பார்ட்டிக்கு இருக்கா. அப்போ அங்கே லின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுமே இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஹீரோயின் அவங்க பார்த்ததுமே கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அவங்க ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஹீரோயினோட அப்பா பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அங்கே எல்லாமே அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த லினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வயிற்றை பற்றி எரியும் போல். இவங்க ஃபேமிலி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே அவங்க அப்பாவை பற்றின நியூஸ் எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு. இவர் நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்கன்ற மாதிரிலாம். ஸோ கம்பெனியை பேங்க்ராப்ட் பண்ணி அவங்கள ஒன்றுமே இல்லாமல் அவங்கள ஜெயிலையுமே பிடிச்சி அடைச்சிடுறாங்க. அவர் அசிங்கம் தாங்க முடியாமல் அங்கேயே சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. பிறகு அங்கே வீட்லேயுமே தீயெல்லாம் கொளுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இவளை காப்பாற்றுறதுக்காக எப்படியோ ட்ரை பண்ணி அவங்க இறந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பழி வாங்குறதுக்காக தான் ரிட்டர்ன் வந்திருக்கா. ஆனால் இப்போ நோவான்ற பேரில் அவங்க வந்திருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ சாங் அவங்க உள்ளே வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோங்க உள்ளே வரும்போது ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு போல். அங்கே அவளை பார்த்ததுமே ஜியா நீ வந்துட்டியா அப்படின்றத சொல்லும்போது அந்த லின் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இது ஜியா கிடையாது, நம்மளோட புது மாடல் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பிரேக்கப் சொல்லியிருக்கா. நான் அப்ராடுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் நோவா தான் அப்படின்றது அவளுமே சொன்னதும் நான் சொன்னது உனக்கு புரியுதா, வா ஃபஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அப்பாவுக்கு இந்த மாதிரி பண்ணவங்கள சும்மா மட்டும் விடக்கூடாது, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இங்கே வந்திருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே எப்படி சும்மா இருப்பான் ஹீரோயினை பார்த்துட்டு. அங்கே நோவா தானா இல்லை ஜியாவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயினை பற்றின விஷயங்கள் எதுவுமே அவ்வளோவா தெரிய மாட்டுது. இது நோவா தான் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியில் எப்படி தீப்பிடிச்சி இறந்து போயிட்டாங்கன்றதையுமே விசாரிக்க சொல்கிறான். அதுக்குமே எந்த எவிடன்ஸுமே அங்கே கிடைக்க மாட்டுது. பிறகு அந்த லின்னை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோயினை அவள் சப்ஜெக்ட் அங்கே சூஸ் பண்ணியிருக்கா போல், இவளுக்காக அங்கே ஆக்ட் பண்ணுறதுக்காக. இவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை தான் அங்கே கூப்பிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்மளே இதுக்காக அவள் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி இப்போ போலில் குதிக்கிற மாதிரி ஒரு சீன், நீ போய் எனக்காக ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரெடி ஆகிடுறா. வேணுக்குனே நல்லா இல்லைன்னு சொல்லி ஸ்டார்ட் நிறைய தடவை அவளை அங்கே ஸ்விம்மிங் பூலில் குதிக்க சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டயத்துக்கு மேலே முடியல, டயர்டாயிட்டா, அவள் பாட்டு மூழ்கால் ஆரம்பிச்சிடுறா. பட் நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு விமாங்க தூக்கிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுமே கழுத்தில் ஒரு செயினை பார்த்துட்டு இது தொலைஞ்சு போடலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ நுவா கிடையாது, நீ கண்டிப்பாக என்னோட ஜியா தான் சொன்னதும் நீங்கள் ராங்கான பர்சன்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ அப்படியா சொல்லிட்டுருக்க, சரி உன்னோட பர்த் மார்க்கை காமி அப்படின்றத சொல்லிட்டு அவன் வேகமாக பிடிச்சி இழுக்கிறான். அவள் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இப்போ திரும்பவும் பிடிச்சி இழுத்ததுமே என்ன பெர்த் மார்க்கை காணோன்னு சொன்னதும் எதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போயாச்சும் புரியுதா, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்க, இல்லை பார்க்குறவங்க தப்பாக என்னை புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நீங்கள் உங்கள் ஃபியான்ஸை லின்ட்ட போய் நீங்கள் மேரேஜை பற்றி பேசணும், தேவையில்லாமல் என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நீ இதை பற்றிலாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோ நான் அப்படிலாம் உன்னை விட முடியாது, நீ என் கூட சேர்ந்து என்னோட வீட்டில் தான் இருந்தாகணும், அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு யோசிச்சு பார்க்குறா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா போல். ஆனால் அந்த பேபி இப்போ பிறந்திருக்கு, அதையுமே அங்கே சொல்லாமல் நம்ம ஹீரோவோட குழந்தைய அவள் இப்போ வரைக்குமே அங்கே நல்லா வளர்த்துட்ருக்கா. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அங்கே ரொம்ப அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அப்போ முழிப்பு வந்துடுது. நீ ஜியா இல்லைனா என்னை பற்றி ஏன் நினச்சி பார்த்து இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க, என்ன ரீசன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோ நீ என்னை பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு அந்த லின் அவங்க அப்பாட்ட திரும்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு எல்லாமே கையை விட்டு போயிட்டுருக்கு. அங்கே திரும்ப இவ ஒருத்தி புதுசாக வந்துட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக இவளுக்கும் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறா.
பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க வர வச்சு, "நீ தேவையில்லாம என்ன ரொம்ப வந்துட்டு அவனோட க்ளோஸா போயிட்டுருக்க மாரி தெரியுதே என்ன?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாத மாரி அப்பாவி மாரி இருக்கா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்றா. "என்ன ரொம்ப அப்படியே உடம்பு முடியாத மாரி ட்ராமா பண்ணிட்டுருக்க? என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தி இருந்தா. இதே மாரி தான் பண்ணிட்டு இருந்தா. அவ செத்து போயிட்டா. இப்ப என்ன நீயுமே வந்துட்டு இதே மாரி பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கியா? என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ ஹர்ட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கா. பட் ஹீரோயினுக்குமே அந்த விஷயம் தெரியும் போல. இவ ஏதாச்சும் பண்ணணும். அவ வந்து இவன் வந்து மாட்டிக்கிட்டு அசிங்கப்படணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் அங்க மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். "என்ன பண்ணிட்டுருக்க நீ?" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கோவப்படுறான். "ஒண்ணும் பண்ணல. நீங்க இவள வந்துட்டு ஜியா நெனச்சு பேசிட்டு இருக்காதீங்க. இவ வந்துட்டு அப்படிலாம் கிடையாது" அப்படின்றத சொன்னதும், அங்க அத கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, "நீ தேவையில்லாம வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காத" அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து கூட்டிட்டு போனதுமே, அங்க அத கேட்டுட்டு அவளுக்கு அங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. "நான் உன்னோட ஃபியான்ஸே நீ எப்படி வந்துட்டு அவ பின்னாடி போவ?" அப்படின்றத சொல்லிட்டு அவ கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போயிட்டு, "இன்னைக்கு நைட் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு. டின்னருக்கு இப்போ வந்து என் கூட நீ போணும்" அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டுருக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வேணும்னே அங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன கலர் பிடிக்காதோ, அதே கலர்லலாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காமிச்சு, "இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டுட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோக்கு வந்துட்டு, "ஒருவேளை இவ நோவா தானா? ஜியா இல்லையா?" அப்படின்ற மாரி மனசுக்கு தோணுது. அவளோட ஐடியாவே அதுதான் போல. பிறகு வேற ஒரு ட்ரெஸ் அங்க உள்ள போட்டுட்டு அந்த பெர்த் மார்க் எல்லாத்தையுமே அவ வந்து கவர் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோங்க வந்து பார்க்கும்போது அந்த பெர்த் மார்க் அங்க இல்ல. அத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அப்படின்னு இவ சொல்ற மாரி ஃபேஸ் தான் ஒரே மாரி இருக்கு. பொண்ணு வந்து வேறயா அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டுருக்கான். நம்ம ஹீரோயின கூப்பிட்டுட்டு அவன் அங்க பார்ட்டிக்கு போனதுமே, அந்த நியூஸ் அங்க ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிருது. இவர் என்ன வேற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த லின் பார்த்தா இந்த பக்கம் வந்து பேட்டி எடுக்கும்போது, "என்ன நீங்க வராம வேற ஒரு பொண்ண அவரு கூட்டிட்டு வந்திருக்காரே" அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவ பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவங்க அப்பாட்டயுமே இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டுருக்கா. இப்ப அவ போயிட்டா. இப்ப புதுசா இவ வந்திருக்கா. நான் என்ன பண்றதுப்பா? நீங்க அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணீங்களோ, அதே தான் இவளுக்கும் பண்ணி விடணும். இவளும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், ஹீரோயினோட ஃபோட்டோவ பார்த்ததுமே அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "இவ எப்படி வந்துட்டு உயிரோட இருக்கான்னு" சொன்னதும், "இவ கிடையாதுப்பா. இவ புதுசா வந்திருக்கவ. எங்க கம்பெனியில இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு இவளும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு" சொன்னதும், "கண்டிப்பா நான் உனக்காக அத பண்றேன்னு" சொல்லிட்டு இந்த ஆள் ஒரு பைத்தியம் மாரி வந்துட்டு பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாரு. அப்ப பார்ட்டியில சில பொண்ணுங்கலாம் வந்து நம்ம ஹீரோயின் அங்க ரொம்ப புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ எதுவுமே கண்டுக்காம இருக்கான். வேணும்னே தான் இருக்காங்க வந்து ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அவங்களுமே சண்டை போட்டு பயங்கரமா வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. "என்ன பார்த்துட்டு இருக்கன்னு?" சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதும், "இல்ல இருக்கட்டும். அவ வந்துட்டு என்ட்ட ஹெல்ப் கேட்கட்டும்னு" சொல்லும்போது, அந்த இடத்துக்கு லூன்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன் வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு கோட்லாம் போட்டு விட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறான். என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு அவனுக்குமே வந்துட்டு தெரியும் போல. அவன் தான் இவளுக்கு மாடலா இங்க வந்து ஒர்க்கே வாங்கி குடுத்துருக்கான். ஸோ வந்துட்டு ஜியான் தெரிஞ்சுமே நோவான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுட்டு, அங்க வந்துட்டு அவகிட்ட ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களையுமே பயங்கரமா திட்டுறான். எல்லாமே லின்னோட வேலை தான் போல. அவ தான் வந்துட்டு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அவங்களையுமே புடிச்சு அங்க திட்டி விட்டுட்டு, "மரியாதையா இங்கேருந்து போயிருங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின வந்துட்டு அங்க ஹெல்ப் பண்ணி பேசிட்டு இருக்கோமே, ஹீரோக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது அங்கே ரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அழுதுட்ருக்கா. "என்னாச்சு உங்கள் அப்பா எப்படி இருக்காருன்னு?" கேட்டதும், என்னோட அப்பாவை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது 2 பேருக்குமே வந்துட்டு சேம் ப்ராப்ளம் தான் நடந்திருக்கு. எல்லாமே வந்துட்டு ஆனால் இந்த லின்னோட ஃபேமிலி அதால தான். ஸோ வந்துட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நம்ம குடும்பத்தை வந்து கெடுத்தவங்க நம்மளை வந்து பழிவாங்காமல் விடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. பிறகு அங்க அந்த அந்த லின்ன போய் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணும்போது, அங்க நெறைய பேருக்கு வந்துட்டு காஃபிலாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின ஒரு வேலைக்காரி மாரி அங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப லூ வந்து நம்ம ஹீரோயின மீட் பண்ணிட்டு, "நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதும், "நான் இங்க ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பண்ணி தானே ஆகணும்" அப்படின்றத அவ சொல்றா. பிறகு நம்ம ஹீரோக்குமே அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அங்க வந்துடுறான். இப்படி புல்லி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு, "நீ எதுக்காக இதெல்லாம் இங்க பண்ணிட்டுருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, "நான் இங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பண்ணி தானே ஆகணும்னு" அவனுக்கு அதே ரீசன தான் சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு என் மேல கவனத்த செலுத்தாம, உங்களோட ஃபியான்ஸே போய் நீங்க மீட் பண்ணணும்னு சொன்னதும், அவனுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டுங்க. கழுத்த பிடிச்சிட்டு அப்படியே புல்லி பண்ண ஆரம்பிச்சுடுறான். நம்ம ஹீரோயின, "நீ இப்ப என்ட்ட வந்து உட்காரு" அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிக்குதோ இல்லையோ, அது நோவாவோ இல்ல ஜியாவோ, அவனுக்கு இவ வேணும் அவ்வளோதான்ற மாரி அவன் வந்து போயிட்டுருக்கான். இப்ப ஹீரோயின்ட்ட, "உனக்கு வந்துட்டு மேங்கோ இப்ப வந்து பிடிக்கும்ல, சாப்பிடு" அப்படின்றத சொல்றான். என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு மேங்கோனா அலர்ஜி போல. ஸோ வந்துட்டு அலர்ஜி ஆகட்டும், ஜியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேங்கோவ சாப்பிட்டா அவளுக்கு எதுவுமே ஆகல. ஆல்ரெடி அவ மெடிசன் எடுத்துட்டு தான் வந்திருக்கா. ஏன்னா இந்த
இந்த மாதிரிலாம் இங்கே இவளுமே பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலை பண்ணியிருக்கா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இவ உண்மையிலேயே வந்து நோவா தானா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்து தான் ஆகணும், என் கூட இருந்தேன்னா உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்க வீட்ல பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், "நீங்க வந்துட்டு வேற ஒரு ரூம்ல போய் தூங்கணும்னு நெனைக்கிறேன்னு" சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். "நான் ஏன் வேற இடத்துக்கு போய் தூங்கணும்? நான் உன் கூட தான் சேர்ந்து இன்னைக்கு நைட்ட ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீ எனக்கு தான் சொந்தமானவ" அப்படின்றத சொன்னதும், "என்னால அது வந்துட்டு முடியாது. நீங்க தப்பான பெர்சன்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. தப்பான விஷயத்த" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் கேட்குற மாரி இல்ல. அங்க கிஸ் பண்ண வந்ததுமே, "நீங்க சொன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். என்ன ஹர்ட் பண்ணிறாதீங்க" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோவுமே ஒரு ஜென்டில்மேன் மாரி அங்கருந்து கிளம்பிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் அவள் முன்னாடி வந்துட்டுருக்கு. அவங்க அம்மாட்ட, "உன்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை நாங்கள் தான் மாட்ட வச்சோம். இப்போ நீயுமே வந்துட்டு பாரு என்ன ஆக போகிற" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு, அந்த ஃபேமிலியை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த ரின்னை வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாட்ட அனுப்பி வச்சிடுறா. அங்கே அந்த ஆள்கிட்ட போயிட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு பேசினதுமே, "உன் பேர் என்ன?" அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே வந்துட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆகிட்டு வந்து அப்படியே தடவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின், "நான் வந்து என்ன வந்து ரிவெஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேனோ அது தொடங்கிருச்சு" அப்படின்றத சொல்கிறா. அவள் வலையில மாட்ட வச்சு அங்கே ரிவெஞ்ச் எடுத்து மொத்தமாக அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. பிறகு என்ன அவங்க செக்ரட்டரிட்ட, "நீ வந்து பேசாமல் அவளை வந்து இன்னைக்கு ஒரு பர்சன்ட்ட அனுப்பி வச்சிரு, மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆள் வந்து ஒரு வழி பண்ணி விடட்டும்" அப்படின்றத சொன்னதும், அவளும் அதே மாதிரியே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட போய் முக்கியமான ஒரு பர்சனை மீட் பண்ணணும், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே இவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல், சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறா. அந்த பர்சனையுமே அங்கே போய் மீட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு அந்த பர்சன் ரொம்ப அப்படியே வந்து டச் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே கூட தான் இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை அங்கே போர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் வேற பண்ண வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதை வேணான்னு சொன்னாலுமே, "நாங்களுமே இருக்கோம்ல" அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மைண்டில் அவங்க ஃபேமிலிக்கு நடந்தது மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. எப்படியாச்சும் இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஆனால் அது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், "நீங்கள் 2 பேரும் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? சரி ஓகே, நான் சொல்கிற மாதிரி இப்போ பண்ணணும்னு" சொல்லிட்டு அங்கே வந்து யார்கிட்டயோ கால் பண்ணுறாங்க. அந்த பர்சன் கூட அந்த பொண்ணு தான் கூட இருக்கா. நம்ம ஹீரோயின் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பார்த்தா இவன் இருந்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே வீடியோஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பித்ததுமே அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை அவன் காப்பாற்றிட்டு வந்து அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின், "என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்றத சொல்கிறா. "இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத, தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காத" அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோயின் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியுமே அங்கே வந்து அவளால் சொல்ல முடியல. ஏன்னா இவனுமே இந்த ப்ராப்ளத்தில் வந்து மாட்டிக்கக்கூடாது, நம்மளோட ரிவெஞ்சை நம்ம தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கா. சரி நான் இன்னைக்கு ஆடிஷன் கொடுக்க போகணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறா. அப்போ அந்த லீன் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கா. என்னை விட்டு யாரை வந்து அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, நான் யாரோட ஃபியான்ஸே தெரியும்ல, சாங்கோட ஃபியான்ஸைன்னு சொல்லிட்டு அங்கே ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா. அங்கே உள்ளே இருக்க எல்லாருமே வந்து ஜால்ரா அடிக்கிறாங்க அவளுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க இங்கே ஆடிஷன் கொடுக்க வந்தாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அங்கே வேணும்னே வந்து நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணிட்டு தேவையில்லாமல் அவளை புள்ளி பண்ணிகிட்ருக்கா. அந்த டயத்தில் லூ அங்கே வந்ததுமே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். தேவையில்லாமல் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ஷாக்காக இருக்குது. யார் இவன், எதுக்காக நம்மளுக்கு இப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி நம்மளை காப்பாற்றுறான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு இன்னுமே அவள் திருந்தாமல் ஓவர் ஆட்டிடியூடாக தான் இருக்கா. கண்டிப்பாக எனக்கு தான் இந்த சான்ஸ் கிடைக்க போகுது, இந்த ட்ராமா எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினுமே இங்கே ஆடிஷன் கொடுக்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து இருந்தவங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அவங்க சொல்கிற சீனை பர்ஃபெக்டாக அங்கே வந்து ஆக்ட் பண்ணி காமிச்சதுமே அவங்களுக்குமே ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுது. ஃபைனலாக ரிசல்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் லோவுமே சேர்ந்து அங்கே நம்ம ஹீரோயினை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீரோயினா. அதை பார்த்துட்டு அங்கே லின்னுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அத எப்படி என்ன விட்டுட்டு அவள சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே அங்க வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா. ஹீரோயின் நைட் அங்கே ஹீரோ மீட் பண்ணி, "நீங்கள் என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்றத சொன்னதும், "நீ வந்துட்டு தகுதியானவ தான், அதனால தான் உன்னை சூஸ் பண்ணோம்" அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பிட்டு தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ, "நீ வந்துட்டு நோவா வேணாலும் இருந்துக்கோ, இல்லை ஜியா வேணாலும் இருந்துக்கோ, எனக்கு நீ என் கூட சேர்ந்து இருந்தாகணும்" அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே, "சரி ஓகே, நான் வந்து உங்கள் கூட வந்து 1 இயர்க்கு வந்து கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்" அப்படின்றத சொல்லிட்டு அதுக்குமே அவள் வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு இன்னும்
வந்துட்டு வேறு வழி இல்லை. ஏன்னா இவன் தேவையில்லாமல் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருந்தா அவளோட ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா. அங்க நம்ம ஹீரோயின் வந்து அங்க ஒரு பெரிய மீட்டிங்ல தான் இருக்கா. அந்த டயத்துல அவங்க பையன் வந்துட்டு பேசுனதுமே ஹீரோயின் அங்க வாஷ்ரூம்ல போயிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்கா ஹாப்பி ஆயிட்டு. ஆனா அதுக்குள்ள வந்து அந்த லின் வந்து கதவை வேற லாக் பண்ணி வச்சுடுறா. நம்ம ஹீரோயினுக்கு இப்படி இருட்டான இடத்துல இருந்தா வந்துட்டு பயமா இருக்கும் போல. அவ ரொம்ப பயந்து போய் இருக்கும்போது இன்னைக்கு பாரு உனக்கு நடக்க போறது அப்படின்றத சொல்லிட்டு அங்க அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. ஆனா அங்க நம்ம ஹீரோ வந்து ஆளை காணமேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து கிளம்பி வந்துடுறான். வந்துட்டு அவ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொன்னதும், நீ என்ன வந்துட்டு அவளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், இப்ப நீ சொல்றியா இல்லையான்னு சொன்னதும், உள்ள நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதுமே, கதவ ஓப்பன் பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா. நம்ம ஹீரோங்க கதவ வந்துட்டு எப்படியோ ஓப்பன் பண்ணி அவள அங்க காப்பாத்திட்டு, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் உன்ன கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறான். டாக்டர் அவங்களுக்கு செக் பண்ணிட்டு, அவங்களுக்கு இப்படி இருட்டான பகுதியில இருந்தா வந்துட்டு, ஏதோ வந்துட்டு நோய் மாரி இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு பயம் போலயே ரொம்ப அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோக்கு அத கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. அவ எந்திரிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அத கேட்கணும்னு. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு இதே மாரி தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் போல. உனக்கு வந்துட்டு என்ன வந்துட்டு இப்படி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, எப்படியோ வந்து மூடி அவ வந்து மறைச்சிடுறா. எந்த விஷயமே அவ சொல்ல மாட்றா. சரி ஓகே உண்மைய சொல்லு. என்ன ரீசன் வந்து போயிட்டுருக்கு? எதனால உனக்கு இப்படி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினால எப்படி வந்து உண்மைய சொல்ல முடியும்? கண்டுபிடிச்சிட மாட்டானா ஜியான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவ எல்லாத்தையுமே மறைச்சிடுறா. ஹீரோ திரும்பவும் கேட்குறான், "ஏதாச்சும் நீ சீக்ரெட்ஸ் என்ட்ட மறைச்சிட்ருக்கியா? ஒழுங்கா உண்மைன்னு சொல்லிட்டு." ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்ற மாரி இல்ல. ஹீரோயின மீட் பண்றதுக்காக அந்த ட்ராமாவோட ஹீரோ வந்துட்டு அவ கூட அங்க ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப பயமாயிட்டு, இப்போ வந்துட்டு நான் போயிட்டு வரேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ வேகமா வந்து அவங்க பையன வந்துட்டு பார்க்கறதுக்காக கிளம்பிடுறா. அப்போ அவன் எப்பயுமே என்ன தனியாவே விட்டுட்டு போறீங்கம்மா. எனக்கு வந்து மத்த குழந்தைங்க மாரி உங்க கூட இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பட் என்ன பண்ண முடியும்? ஹீரோயின் இந்த பிரச்சனையில இருக்கவாசி அவன விட்டுட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. அங்க தூங்க வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வரத பார்த்துட்டு ஹீரோயின் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. நான் உன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட வரேன்னு சொன்னதுமே, சரி ஓகே சாப்பிடலான்னு சொல்றா. பட் வந்து அந்த ரூம்குள்ளே விட மாட்றா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேருமே ஹாப்பியாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி தான் அவன் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து இருந்தங்க அவங்களையெல்லாம் அவன் வந்து நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வேற வழி இல்ல. அவன் கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாரி தான் இருந்தாகணும். ஸோ வந்துட்டு அவளுமே வந்து எல்லாத்தையுமே ஏத்துட்டு அதே மாரியே வந்துட்டு ரெடி ஆயிடுறா இருக்கிறதுக்குமே. பிறகு அங்க லூ போயிடுறான். அங்க லின்ன மீட் பண்றதுக்காக. திரும்பவும் நீ இன்னைக்கு அவளுக்கு வந்து தொல்ல குடுத்துருக்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா உன்னோட ஃபேமிலிய நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை அவ மேல அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பா நான் சொல்றேன். இத ஃபைனல் வார்னிங்கா வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உன்னோட ஃபேமிலியே ஒண்ணும் இல்லாம நான் பண்ணிருவேன்னு சொன்னதுமே, உனக்கு என்ன வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு தைரியமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஓவரா பேசுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்றது கூடிய சீக்கிரம் தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போறான். பிறகு ஹீரோயின் அந்த ரின்ன போய் மீட் பண்ணி அடுத்த பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொன்னதுமே நெக்ஸ்ட் பிளான் ரெடியாக இருக்குது. அந்த குடும்பத்தை 2ஆ உடைக்கிறோம் அதான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு அவர் ரொம்ப அங்கே பாசமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. கையே நச்சு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அங்கே ஒரு ஒய்ஃபை வந்துட்டு கொஞ்சிற மாதிரி அப்படியே கொஞ்சிட்டு இருக்காரு. ஒய்ஃபை விட எல்லாத்துலேயுமே வந்து மிஸ்ட்ரஸ் மேலே தான் ரொம்ப பாசம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே போயிட்டுருக்கு. இந்த ஆள் வயசுக்கு அவ்வளோ ஒரு லவ் அவன் மேலே. பிறகு அந்த லின் போய் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள மீட் பண்ணுறா. அவங்களுமே ஆக்டர் போல். அவங்கக்கிட்ட அவள் வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா என்கிட்ட. லூவாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வந்து ரொம்பவே வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான். நீ தான் எனக்காக அவளை ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், நான் பார்த்துக்கிறேன் அவள் வந்து மோசமானவளா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மேடம் உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனதும் அந்த பொண்ணு பார்த்தா அவளோட பேச்சை நம்பிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ரொம்பவே வந்து மோசமாக வந்து பிஹேவ் பண்ணி பேசிகிட்ருக்கா. அடுத்தவங்களோட லைஃப்பை வந்து கெடுக்கிறதுக்கு நீ பார்ப்பேன். அவனோட அழகை வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கியா? கண்டிப்பாக அவனுக்கான பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்து மோசமாக திட்டா. பிறகு அந்த பொண்ணுமே அங்கே வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பொருளெல்லாம் தூக்கிட்டு போகும்போது மேலே விழுக போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து வேகமாக காப்பாற்றிடுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையில நல்லா தானே இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குது. அப்படின்னா அவள் சொன்ன மாதிரி வந்து கெட்ட பொண்ணு கிடையாது நல்லவன் சொல்லிட்டு பிறகு அவங்க ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரி அவள் ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமான பொண்ணு மாதிரி இல்லையே, நீ என்னமோ ரொம்ப தரக்குறைவாக சொன்ன, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க, நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீ இப்படிலாம் பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்படின்னா இவளுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா.
ஹீரோயின் அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விடும்போது, நான் வந்து அப்பாவ பார்க்கணுமே, அப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் காமிக்கிறேன்னு அவ சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே அங்க பார்த்துடுறான். பிறகு ஹீரோயின் தனியா இருக்கும்போது, அவங்க வந்துட்டு அவன் பேசும்போது, "நீ வந்து ஏதாச்சும் என்ட்ட மறைச்சிட்டு இருக்கியா? இப்ப கூட நீ சொல்லு" அப்படின்றத சொன்னதும், "நீங்க எத பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொன்னதும், "நான் ஃபைனலா உனக்கு சான்ஸ் குடுக்குறேன்" அப்படின்றத சொன்னதுமே, அவ இப்பயுமே சொல்லலன்னு சொன்னதும், "சரி ஓகே நானே போய் பார்த்துக்கிறேன்னு" சொன்னதுமே, "என் குழந்தைய பத்தி நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் நீங்க வந்துட்டு அப்படிலாம் போகாதீங்கன்னு" சொன்னதும், "நீ எதுக்காக இந்த விஷயத்த வந்து மறைச்ச என்ட்ட?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, கேட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும்? என்னோட சைல்ட பத்தி எப்படி சொல்ல முடியும்? அப்படின்றத சொன்னதும், "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கன்னா, என்ட்ட சொல்லாம எப்படி இருப்ப?" அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவன் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. பிறகு அந்த சூன்ற பொண்ணு அவ வந்து அங்க செக்ரட்டரி மீட் பண்ணிட்டு, "இன்னுமே வந்துட்டு உனக்கு 3 டேஸ் தான். சொன்ன வேலைய ஒழுங்கா முடின்னு" சொன்னதுமே, அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்டதும், "ஒரு மோசமான பெர்சன போய் என்ன மீட் பண்ண சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் வான்னு" சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி மீட் பண்றதுக்காக போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பெர்சன வந்துட்டு அவள எதையுமே ஹர்ட் பண்ண விடாம, அவ ரொம்ப கூலா வந்து பேசி எப்படியோ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நார்மலா வந்து சமாளிச்சிடுறா. அப்ப வெளிய வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதுமே, அப்ப அங்க அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே, இப்படி 2 ஆக்டர் வந்து உடால அடிச்சுட்டு செத்துட்ருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கா. இவளுமே பயங்கரமான ஆளு போல. அப்ப அங்க அந்த லின் வந்து நடக்கிற எல்லாத்தையும் கேள்விப்பட்டு, எல்லாமே என் கைய விட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறா. அந்த லூவா இருக்கட்டும், இல்ல சாங்கா இருக்கட்டும், எல்லாரும் ஏன் அவளுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க கோவப்பட்டுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின நான் இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க கிட்னாப் போய் வச்சுட்டு, "நீ பேசாம வந்து செத்து தொலைஞ்சிரு. நான் வந்து இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து நிம்மதியா இருக்கலாம். நான் அவள வந்துட்டு ஒண்ணும் இல்லாம பண்ணி, இப்ப நீ திரும்ப வந்துட்டு என் வாழ்க்கைய கெடுக்க பார்க்குறியா? நீ செத்து போயிட்டேன்னா எல்லாமே சரியாயிரும்ன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் "நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. அவருக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா உன்ன சும்மா விட மாட்டாருன்னு" சொல்லும்போது, இவ ஷூட் பண்ண போறா. ஆனா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். "நீங்க தேவையில்லாம வந்து இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் வந்து உங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நீங்க வந்துட்டு புரியாம இவ பக்கமே பேசிட்டு இருக்கீங்கன்னு" சொல்லும்போது, அங்க நம்ம ஹீரோ காப்பாத்த வந்தா அவனையுமே போட்டு அங்க அடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்க ரொம்ப கவலையாயிருது. அப்ப அந்த இடத்துக்கு லூமே வந்துடுறான். லூ வந்து நம்ம ஹீரோயின் எப்படியோ காப்பாத்திடுறான். அங்க லின்ன வந்து அவன் புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "இதுக்கப்புறம் கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு போறத யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் இவன் மயக்கமா கிடக்கிறத பார்த்துட்டு அங்க கவலைப்பட்டு அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹாஸ்பிட்டல்லயுமே கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பிறகு அங்க நம்ம லூ வந்துடுறான் மீட் பண்றதுக்காக அவள. "உங்க பொண்ணு வந்து ஜெயிலுக்கு போறது யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. நான் இப்ப என்ன பண்றேன் பாருங்கன்னு" சொன்னதுமே, "நீ பேசாம வந்து இப்ப அப்ராடு கிளம்பி போயிரு. அதான் ஒரே வழி" அப்படின்றத சொன்னதும், "நான் எப்படிப்பா தனியா இருப்பேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு ஹீரோவ பார்த்துட்டுருக்கும்போது, அங்க நம்ம லூ வந்துட்டு அவளுக்கு அங்க பொக்கே குடுத்துட்டு அவட்ட அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு வந்து பேசிட்டுருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாமே அங்க பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அங்க வந்து வேகமா அவங்க வெளிய போனதுமே, வேகமா ஹீரோயின வந்து பிடிச்சு அவன் முன்னாடி கிஸ் பண்ணிடுறான். ஏன்னா நல்லாவே தெரியுது. "நீ எனக்கு தான் சொந்தம்னு" சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். "என்னாச்சு? ஏன் வந்துட்டு இப்படிலாம் நீங்க பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு" சொன்னதும், அவன் வந்துட்டு உன்ன ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கான். எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஸோ நீ என் பக்கத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஹக் பண்ணிக்கிறான். பிறகு அந்த ஷூவ கூப்பிட்டு, "இப்ப நாங்க சொல்ற மாரி திரும்பவுமே அதே வேலைய பண்ணணும். இல்லன்னா கண்டிப்பா நான் உங்கள சும்மா விட மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதுமே, அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்க ரொம்ப பயமாயிட்டு, "கண்டிப்பா நான் பண்றேன்" அப்படின்றத சொல்றாங்க. பிறகு நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே, அங்க வந்துட்டு பேச ட்ரை பண்ணிட்டுருக்கான். "நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுச்சா? நீ அவன்ட்டருந்து விலகிரு" அப்படின்றத அவன் சொல்லிட்டுருக்கான். அப்ப ஹீரோயின் நம்ம பேபிய பத்திட்டு அங்க சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவ ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க வந்து நர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ எதுவுமே பேச முடியாம போயிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க ஒர்க்குக்கு திரும்ப அங்க போயிடுறா. அப்ப அங்க அந்த லின்னோட மேனேஜர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அங்க ரொம்ப நல்ல விதமாலாம் பேசிட்டு இருக்கும்போது, திரும்பவுமே அந்த ஷூ வந்துடுறா. அங்க வந்து "எனக்கு திரும்ப நீங்க ஹெல்ப் பண்ணணும். அந்த பெர்சன் திரும்ப வரப்போறான். நான் என்ன பண்றது?" இப்படி என்ன எல்லாத்தையுமே மாட்டி விடுறாங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூட சேர்ந்து கிளம்பி போறா. அங்க அந்த லின்மே தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயின வந்துட்டு எப்படியாச்சும் ட்ரக் ஆக்கி இவன் கூட சேர்த்து விட்டுட்டு, அத ஃபோட்டோ எடுத்து அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அந்த மாரி எதுவுமே நடக்கல. ஆனா ஹீரோயின் உல்டாவா அந்த லின்ன வந்துட்டு அந்த ஆளோட ரூம்குள்ள வந்துட்டு அனுப்பி விட்றா. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அந்த ஆள் கூட சேர்ந்தா நைட்டு ஒண்ணா இருக்க மாரி ஆயி போயிருச்சு போல. அப்ப நம்ம ஹீரோயின், "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நீ எனக்கு இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் பேசாம இருப்பேனா? நீ தேவையில்லாம என்ட்ட வம்பிழுத்துருக்க. உனக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு போகும்போது, அங்க மீடியாஸ்லாம் வந்துட்டு அவள அங்க கவர் பண்றதுக்கு ஆரம்பிச்சுடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கா. அந்த ஃபைனலா அந்த ரொமான்டிக் சீனையுமே முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்க ரொம்ப பாசமாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அவ மேல அளவுக்கு அதிகமா அங்க வந்து லவ்வ வெளிப்படுத்திட்டு இருக்கான். பிறகு அங்க லூவ வந்து நம்ம ஹீரோயின் அவங்களுமே அந்த இடத்துல மீட் பண்ணிக்கிற மாரி ஆயிருது. அப்ப லூ வந்து ஃபைனலா சொல்லிடுறா.
சொல்லிடுறான், நீ வந்துட்டு ஜியான்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் நான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்குமே இந்த விஷயம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவன் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பை நான் ஏற்றுக்கிறதுக்குமே ரெடியாக இருக்கேன், பட் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் நீங்கள் எனக்காக மறைச்சு வைக்கணும் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க டைரக்டர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததுமே, சரி வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் ரூம் வரைக்கும் நாங்கள் விட்டுறோம்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோ அவங்க பார்த்துட்டு 2 பேத்தையும் சேர்த்து அங்கே ரொம்ப ஜெலஸாக வந்து திரும்பவுமே அங்கே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து அப்படியே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். பட் மைண்டில் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ அதை பற்றி தப்பாலாம் யோசிக்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ரின் வந்து அவர்கிட்ட கால் பண்ணி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட மைண்டில் ஒரு விஷயம் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த லேடி அவங்க வந்து ட்ரக் ஆக்கி இவங்க கூட போய் ஸ்லிப் பண்ணிவிட்டு எனக்கும் அவருக்குமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த லேடியுமே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டை போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள், அந்த இடத்துல போய் வேற ஒரு பொண்ணு கூட இருக்காருன்னு சொன்னதுமே அந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் கண்டுக்காமல் அந்த பொண்ணை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு எதுக்காக இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அப்பா வந்து நான் வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டேன், எனக்கு சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொல்கிறாங்க. 2 பேத்துக்குமே வந்துட்டு பெரிய சண்டையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. ஒழுங்கா நீ இப்போ சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு வேறு வழி இல்லாமல் சைன் பண்ண வேண்டியதாகிருது. பிறகு நம்ம ஹீரோக்கான டவுட் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்னமோ வந்துட்டு இதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்குன்னே புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜியான்ற டவுட் அவனுக்கு வந்துட்டுருக்கு. அங்கே குழந்தைய பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கான். குழந்தைய நீ எதுக்காக தனியாக விட்டு வைக்கணும், நீ கூடவே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிறகு அவங்க அம்மா இன்னும் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவள் என்னம்மா சொல்லிட்டுருக்கேன்னு கேட்டதும் எனக்கு ஒரு உமன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் அவள் தான் என்னை சாங்கிட்ட இருந்து வந்து பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு 2 பேருமே சரி ஓகே நம்ம வந்துட்டு பேசாமல் அங்கே அவளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப பிளான் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய பற்றி வெளியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே குழந்தைய பற்றின நியூஸ் எல்லாம் வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த விஷயத்தை பற்றி கேட்டதும் நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே தைரியமாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறா. பட்டு குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டதுமே அதை சொல்கிறதுக்கு அவளுக்கு தைரியம் விட மாட்டுது. அப்போ நம்ம ஹீரோ அப்பா நான் தான் வந்துட்டு இவ்வளோ நாள் அதை மறைச்சி வைக்க சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லா பழியும் அவன் மேலே தூக்கி போட்டுக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ எதுக்காக இப்படி சொன்ன எல்லாரும் முன்னாடின்னு சொன்னதும் இதில் என்ன இருக்குது, நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா உன் குழந்தை யாரோட குழந்தை, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பட் நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி நான் ஜியா கிடையாது, நான் நுவா அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணா பட் அது உல்ட்டாவாக ஆயிடுது. அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இதில் என்ன இருக்குது, அவங்க இஷ்டம் எப்படி வேணாலும் அவங்க லைஃப்பை வாழலாம்னு சொல்லிட்டு அப்போ அந்த பையனுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. இதுக்கப்புறம் அப்பா இல்லைன்னு என்னை யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு இவங்க வந்துட்டு இப்போ நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு எல்லாமே சொதப்பிடுச்சு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, அப்பாவுமே உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு பர்சன் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து இதே மாதிரியே நிறைய பேரை வந்து ஏமாற்றி சொத்தப்புறா பறிச்சிருப்பாங்க போல். அதே மாதிரியே வந்துட்டு அந்த ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த பிளான் எல்லாத்தையுமே அவன் லூட்டாக சொன்னதுமே லூவுமே கண்டிப்பாக நான் இன்னமே உனக்கு நிறைய வந்துட்டு எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன், அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக லின்னோட அம்மா போகிறாங்க. நீ வந்துட்டு இன்னுமே எனக்கு வந்துட்டு சில ஹெல்ப்புகள் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் என்ன ஹெல்ப்புன்னு சொன்னதுமே எனக்கு எப்படியாச்சும் வந்து எவிடன்ஸ் கிடைக்கணுமே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக வந்துட்டு தான் யாருன்ற உண்மையை சொல்லிடுறா. நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு எடுத்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்றத சொல்லிட்டு ப்ளீஸ் நீ வந்து எல்லாத்தையும் மறந்துடு, நீ ரிவெஞ்ச் எடுக்காத, என் பொண்ணை விட்டு அப்படின்றத சொல்கிறாங்க.
கண்டிப்பாக நான் விட மாட்டேன், நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு அவள் சொல்லிடுச்சேக்கா. பிறகு ஃபைனலாக அவர் பார்த்தா அங்கே டைவர்ஸ் வாங்கிட்டு அங்கே ரின்ட்ட போய் நான் டைவர்ஸ் இப்போ வாங்கிட்டேன், உங்க கூட சேர்ந்து இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன், நம்ம குழந்தைய வளர்க்கலான்னு சொன்னதும் எந்த குழந்தை அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்காரு. நான் உங்க கூட ஸ்லீப்பே பண்ணலைன்றப்ப குழந்தை எங்கிட்ட இருந்து வரும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒன்றும் மாதிரி ஒரு கிழவன் கூட இருப்பேன்னு சொல்லியா, நீ வந்து குடும்பத்தை கெடுத்தவனை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்குவேன், எத்தனை பேரை நீ கொலை பண்ணியிருப்ப, அதில் என்னோட அப்பாவுமே ஒரு ஆள் தான், கண்டிப்பாக உன்னை வந்து பழி வாங்குறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே லின் வந்துடா, நீங்கள் இவளுக்காக தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்களா, இதான் உங்களுக்கு தகுதியானது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அந்த இடத்துக்கு அங்கே நம்ம ஹீரோயின் போலீஸுமே கூட்டிகிட்டு வந்துடுறா. உன்னோட அப்பா பண்ண ஃப்ராடு வேலைக்கு அந்த ஆளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. இவளுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றுமே புரியலை. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு அங்கே போகிற லெவலுக்கு ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ இதெல்லாம் யார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல, இவளோட அப்பாவுமே ஜெயிலில் இருக்காங்க, அம்மா வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, என்ன உண்மை, ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சா என்கிட்ட சொல்லு, எதையும் மறைச்சிட்ருக்காதன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் வந்துட்டு ஹீரோயின் இப்போ வரைக்குமே ஆனால் வந்து உண்மையை சொல்ல மாட்டா. ஏன்னா இன்னுமே மிச்சம் அந்த லீன் இருக்கா இல்லையா, அவளையுமே பழி வாங்கணும்னு நினைக்கிறா. அதை வந்து சொல்ல போகும்போது நம்ம ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் போய் மீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அவகிட்ட வந்துட்டு எல்லா உண்மைகளையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. நான் யார் தெரியுமா, நான் தான் ஜியா அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிட்டே, நீ தான் செத்து போயிட்டே நெருப்பில் எரிஞ்சு எப்படி உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன்னு அவள் சொல்லிச்சேக்கா. நீ வந்துட்டு பண்ணதுக்கு காசு ஆகுற வரைக்கும் உன்னோட லைஃப் வந்து ஜெயிலே போகட்டும், அதான் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட். இப்போ பாரு, உன்னோட ஃபேமிலி டோட்டலாக எதுவுமே இல்லாமல் உடஞ்சி போயிடுச்சு, இப்படி தான் எனக்கு இருந்திருக்கும், நீ வந்து கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும் நடந்ததுக்குன்னு சொல்கிறா. பிறகு அவங்க அம்மா வந்து அங்கே வந்து சாரி கேட்டுட்ருக்காங்க, மன்னிப்பு கேட்டு, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரு, எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நாங்கள் இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் இப்படி பண்ணுறதுனால என்னோடய ஃபேமிலி திரும்ப எனக்கு கிடச்சிருமா அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பட் அந்த லேடி பார்த்தா இன்னுமே வந்துட்டு அப்படியே இன்னசென்ட் மாதிரி ரொம்ப ட்ராமா பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரி கிடையாது, நீ வந்துட்டு மன்னிக்க மாட்டியா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறா. எனக்கு லின் அங்கே ரொம்ப ஹோமாகவே இருக்கவுமே அவங்க ஃப்ரெண்டு போய் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நீ வந்து ரியாலிட்டி என்னமோ அதை புரிஞ்சுக்கோ, இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது அவன் ஆனால் அதை வந்துட்டு கேட்குற நிலமையில இல்லை. அவங்க ஃப்ரெண்டையுமே நீ இங்கேருந்து போயிடு, நீ வந்துட்டு எதுவும் புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட அங்கே கோவப்பட்டு துரத்தி விட்டா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அவங்களோட பேரண்ட்ஸோட சமாதிக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இன்னும் உயிரோட தான் இருந்துட்டுருக்கேன், நான் தான் ஜியா அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. நீ கொடுத்த ரிங்கை நான் இன்னுமே பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழுத்துலேருந்து கழட்டி கொடுக்குறா. இப்போ ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உங்கள் பொண்ணை நான் ரொம்ப சேஃப்டியாக நல்லா பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க முன்னாடி அங்கே வந்து கையில் வந்து ரிங்குமே போட்டு விட்டுறான். கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு வந்துட்டு கிடைக்க போது போல் அந்த நாமினேஷனில் இருக்கா. அங்கே அந்த லினுமே தான் இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த லின்னை பழி வாங்குறதுக்கு ஆல்ரெடி எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டா. அங்கே வந்துட்டு போலீஸ்க்கு எல்லா எவிடன்ஸுமே அனுப்பிட்டா போல். ஸோ வந்துட்டு இன்றைக்கான பனிஷ்மெண்ட் இவளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து அங்கே நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்கா. இப்போ எப்படி வந்துட்டு நம்ம ஹீரோயினை கொடுமைப்படுத்தினான்றதெல்லாம். பிறகு ஃபைனலாக வந்து அவார்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவார்டு வாங்க வரும்போது அப்போ மேலே வந்து அந்த லின்மே தான் இருக்கா. அவளை வந்துட்டு இதே இடத்துல தான் வச்சு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணியிருக்கா போல். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே பேச சொல்ல போகும்போது நம்ம ஹீரோயின் இவ செஞ்ச ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்ருக்க, உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே எவிடன்ஸ் ஆல்ரெடி எல்லாமே கொடுத்தாச்சு, இப்போ கூடி சீக்கிரம் உனக்கு என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நடந்துட்டுருக்க எல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொல்கிறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இவளை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உன்னை முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டுலாம் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அங்கே ரிங்கை கொடுத்து வந்துட்டு மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, உடனே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.